ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னாக்கா மலை மாதேஸ்வரம் திருக்கோயில். இது எங்கே இருக்குதுன்னா பாலுத்தப்பள்ளம் கிராமம், கொத்தலமஞ்சள், பாலக்காடு தாலுகா, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மலை மாதேஸ்வரம் திருக்கோயில் அமைந்துள்ள தெய்வங்கள் சிவன், மலை மாதேஸ்வரி, பிள்ளையார், முருகன், சண்டிகேஸ்வரர், காலபைரவர், நந்தி, கொடிமரம், நவகிரகங்கள். தினமும் காலை மலை பூஜை நடைபெறுகிறது மக்களே. திருமணம், காதுகுத்து, மொட்டை போடுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ பூஜை, தேய்பிறை, அஷ்டமி மற்றும் அனைத்து விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறும். சிறப்பு பூஜை நாட்களில் அன்னதானம் நடைபெறும். திருமணம் மற்றும் காதுகுத்து நிகழ்ச்சிகளுக்கு முன்பதிவு செய்ய வேண்டும். பக்தர்கள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கு தங்கும் வசதி வழங்கப்படும். கோவில் நிர்வாகம் அப்படின்னு போட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இயற்கை வளமாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு மக்களே. நல்லா சூப்பராக இருக்குது இடம். மலை அடிவாரத்தில் மலை சுவாமி கோயில். வாங்க இப்போ கோயில் என்ட்ரன்ஸ் இது. இங்கேருந்து அப்படியே உள்ளார கோயிலுக்குள்ளார போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிரதோஷம், அமாவாசை பிரதோஷம், அதனால் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ் இப்படி உள்ளார வந்தோடனே இங்கே 2 நந்திகள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து லிங்கம், சிவலிங்கம். ஏம்மா கோயில் இதுதாங்களா ஒன்றும் மேலே இருக்கா? அப்படியே மேலே வந்தீங்கன்னாக்கா இங்கே தாங்க கோயில் உள்ளார. இதெல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்குது. இது படிக்கிட்டு ஏறி போகணும். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாடு இருக்கிற மாதிரி இருக்கும். இது மறைச்சாக்க யானை, அந்த காதை மறைச்சாக்க மாடு, காதை மறைச்சிட்டாக்க மாடு. இந்த
வந்தாக்க ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் சுற்றுப்புறம் ரொம்ப சுகாதாரமாக வச்சுருக்காங்க. நல்ல பசங்களாம் குழந்தைங்களாம் வந்தால் கூட விளையாட்டு பொருட்கள், எல்லாம் கார்டன் அங்கே உட்காந்து நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். கோயிலில் வந்தால் அமைதியாக எல்லாம் புலி, சிங்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது. கோயிலுக்கு மாடு, அது மாதேஸ்வரன்னு வந்து இது பண்ணது மாடுங்களாம் அது இருக்குது. இன்னும் யாரோ வந்து வேண்டிகிட்டு கொண்டாந்து விட்டு போனாங்களாம் மாடு. பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து மாடை வந்து வேண்டுதல் அவங்க கொண்டாந்து விட்டு போயிருக்காங்க. ஒன்று வந்து மாதேஸ்வரன் அம்மன் வந்து அழகாக இருக்குதுங்க. அவர் பாருங்கள், சூப்பராக இருக்கிறார். ஹலோ ஹலோ ஹலோடா, வாடா 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 வாடா. சரி ஓகே. பாருங்கள், பாலுத்தப்பள்ளம் கிராமம் ஸ்ரீ மலைமாதேஸ்வரன் திருக்கோயில் அமைந்ததின் சிறப்பு அம்சங்கள். ஸ்ரீ மலைமாதேஸ்வரன் திருக்கோவில் தோற்றம் 1994ஆம் ஆண்டு. இத்திருக்கோவில் திரு மாதுகவுண்டர் மற்றும் அவரது துணைவியார் திருமதி சின்னம்மாள் அவர்களின் நேர்த்திக்கடனாக எருது நந்தி ஒன்று மேட்டூர் அருகே உள்ள ஸ்ரீ மாதேஸ்வரன் கோயிலில் மேளதாளமும் மற்றும் பூஜை பொருட்களுடன் நடைபயணமாக சென்று நேர்த்தி செய்யப்பட்டு விடப்பட்டது. அதன்பின் 15 முதல் 20 நாட்கள் முடிந்த பட்சத்தில் நேர்த்தி விடப்பட்ட நந்தி மீண்டும் பாலுத்தப்பள்ளம் திரு மாதுகவுண்டர் வீட்டிற்கே வந்துவிட்டது. எனவே ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த நந்தியை மாதேஸ்வரனை நேரில் வந்து அருள்பாவித்ததாக நினைத்து தினமும் பூஜித்து வழிபட்டு வந்தனர். அந்த நிலையில் 8 முதல் 9 மாதத்தில் நந்தியின் உயிர் பிரிந்தது. எனவே உயிர் பிரிந்த நந்தியை சிறப்பு பூஜை நடத்தி அடக்கமும் செய்யப்பட்டது. அவ்விடத்தில் கோவில் கட்டி வழிபட பலரின் அருள்வாக்கும் கிடைத்ததின் பயனாக சிறு கோவில் அமைத்து வழிபட்டு வந்தவர்கள். எனவே 24 வருட காலமாக இத்திருக்கோவில் பராமரிப்பு மிகவும் குறைவாகவே இருந்தது. எனவே இத்திருத்தலத்தை புனரமைக்க திரு மா சாரதி என்பவருக்கு அருள்வாக்கு கிடைத்ததால் இத்திருக்கோவிலை புனரமைக்கும் பணி 10/6/2018 அன்று தொடங்கி 17/11/2019 அன்று முடிவுற்றது. மற்றும் இத்திருக்கோயிலுக்கு மகா கும்பாபிஷேக விழா ஊர் பொதுமக்களின் ஆலோசனையின்படி 18/11/2019 முதல் துவங்கி 29/11/2019 அன்று நிறைவு பெற்றது. மற்றும் நாள் 30/11/2019 முதல் 48 நாட்கள் மண்டல பூஜை துவங்கி 12/1/2020 அன்று நிறைவு பெற்றது. எனவே இத்திருக்கோவிலில் தினமும் காலை மற்றும் மாலை பூஜையும் மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருக்கோவிலில் குழந்தையின்மை, திருமணத் தடை, வெள்ளி சூனியம் நீங்குதல் போன்ற மற்றும் திருமணம், காது குத்துதல்
மொட்டை போடுதல் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. எனவே அனைத்து பக்தர்களும் இறைவனை தரிசித்து அனைத்து கஷ்டங்களும் நீங்கி எல்லா செல்வமும் பெற்று நோயின்றி வாழ இறைவனை வழிபடுங்கள், வளமாக வாழுங்கள். ஓம் நமச்சிவாயா. இப்படிக்கு கோவில் நிர்வாகம் பாருங்கள். இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி இதுதான். மலை மாதேஸ்வரர்